நமக்கு எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பேசுவோம். ஆமா. ஆனா ராகுல் காந்தி நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முறையா நடக்கல, அதுக்கு தான் நிறைய தரவுகளோட காமிச்சிருந்தாரு. உடனே ஞானேஷ்குமார் நானும் பதில் சொல்றேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பதில்ல பல இதுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போனாரு. ஆமா. இப்ப எல்லாரும் ஒருத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, நிச்சயம் அவரை பத்தி பேசியே ஆகணும். இவ்வளவு அதிகாரம் இருக்கா அப்படின்னு அவரை பார்த்து அவர் நடவடிக்கை பார்த்து தான் இந்தியாவே தெரிஞ்சுக்கிச்சு. அவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த TN சேஷன். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாரு 90ல இருந்து 96 வரைக்கும். அப்ப யார் எந்த அழுத்தது வந்து அடிப்பணியவே கிடையாது. அவரே சொல்றாரு, நான் யாருக்கு கட்டுப்பட்டவன், யாருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு, நீதிமன்றத்துக்கு, பிரசிடென்ட்டுக்கு, அதுக்கு பிறகு வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்லணும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஒரு மைனர் சேஞ்ச் இருந்தா கூட ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. 3 C's அப்புறம் 3 M's வந்து ஒழிக்கணும். 3 M's எதை சொல்றாரு அப்படின்னா மணி பவர், மசூல் பவர், மினிஸ்ட்ரி பவர். இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அடிப்பணிய கூடாது. அதே மாதிரி 3 C's எது சொல்றாருன்னா கேஷ், கிரிமினாலிட்டி, கரப்ஷன். இந்தியாவிலே கரப்ஷன் அதிகம், அதுலயும் அதிகமா எங்க கரப்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷனா தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பக்கத்து நாடுகள்ல பாக்குறப்ப அங்க எல்லாமே கிரெடிபிலிட்டி கம்மி எலெக்ஷன்ல, பட் நம்ம நாட்டுல கிரெடிபிலிட்டி அதிகம் அப்படின்னு காரணம் எலெக்ஷன் நேர்மையா நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்ப நமக்கு அந்த கிரெடிபிலிட்டியே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கு. காரணம் தேர்தல் ஆணையம் சரியா செயல்படலையா, முறையா தேர்தல் நடக்கலையா அப்படின்னு மக்களுக்கும் கேள்வி எழுது. எதிர்கட்சியை தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால TN சேஷனை ஞாபகப்படுத்த வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அவர் வந்து முதல்ல சப் கலெக்டரா ட்ரெயினியா கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் திண்டுக்கல்ல சப் கலெக்டரா இருந்தாரு, முதலில் இருந்திருக்காரு. நிறைய இதுல ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகுதான் 90ல வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து மாறினாரு. ஆமா, அவர் சொல்ற ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, தேர்தல் ஆணையத்துல அப்பயுமே பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய அழுத்தங்கள் வெளியே இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்க இருந்த ஆணையர் அதையெல்லாம் சமாளிச்சு மக்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற ஆணையம் அப்படி இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. எல்லா காலத்திலுமே பிரச்சனை இருக்கும், அதை அதிகாரிகள் எப்படி சரி செய்யறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல தான் TN சேஷன் வேறுபடுறாரு. நம்ம எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தவரு. இப்ப இருக்க மாதிரி 3 பேர்லாம் கிடையாது, ஒத்தாலாம் வந்து நின்னாரு. வேங்கையம் ஒத்தையில நீங்க வாங்கடைங்கிற மாதிரி அவ்வளவு பேர் அழுத்தம் கொடுத்தா கூட ஒத்தையில நின்று வந்து நேர்மையா தேர்தல் வந்து நடத்தி முடிச்ச TN சேஷன். ஆனா இப்ப இருக்க கேள்வி கேட்டா அதுக்கு பதிலும் இல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதா ஒரு வருத்தமா இருக்கு நமக்கு. தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட் மாதிரியே இல்ல, இன்னொரு அரசியல்வாதி வந்து ஏதோ பதில் கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு அது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க.